நம்ம அங்க சத்தம் வாப்பா வா வந்துட்டியா? வந்துட்டேன். என்னம்மா ஸ்பெஷல் இன்னைக்கு? ஒண்ணும் இல்லப்பா, ஜவ்வரிசி வடை செய்யலான்னு இருக்கான்ப்பா. ஜவ்வரிசி வடையா? இது என்னம்மா தர்மாகோல் பால் மாதிரி இருக்கு? என்ன இது? ஒண்ணும் இல்லப்பா, இது ஒரு வாட்டி நல்லா தண்ணியில வாஷ் பண்ணிட்டு 3 மணி நேரம் ஊற வச்சிருக்கான். ஊற வச்சுட்டு வடி கட்டிட்டான். ஓகே, அதுக்கு தேவையான இன்கிரிடியன்ஸ் என்னென்ன? இது வேர்க்கடலைப்பா. ஓகே. கொத்தமல்லி. இது உருளைக்கிழங்கு பாயில் பண்ணி துருவி வச்சது. ஓகே. இது எலுமிச்சை சாறு. இஞ்சி துருவி வச்சிருக்கேன். உப்பு, பச்சை மிளகாய், இது சீரகம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் தேவையில்லை? அதெல்லாம் தேவையில்லாதான் போடுறோம்ல. இஞ்சி ஈஸியான ரெசிபியா? ஈஸியானதுப்பா. சரிம்மா, எப்படி செய்யணும்னு சொல்லி தெரியா? வாப்பா. ஜவ்வரிசி ஒரு கிண்ணத்துல போட்டுக்கணும்ப்பா. அந்த தர்மாகோல் பால் சேர்த்து கிண்ணத்துல போட்டுற. நல்ல பேர் வச்சிருக்கப்பா. இது பேர் சாபுதானா வடை. சாபுதானா வடா. சாபுதானான்னு சொல்லுவாங்க. ஓகே, நல்லா இருக்குமா இது பாக்குறதுக்கு? இது வேர்க்கடலை. வேர்க்கடலை என்ன அரைச்சு வச்சிருக்கியா? ஆமா, மிக்ஸில போட்டு கொஞ்சம் நைஸா அரைக்க கூடாது, கொரன்னு அரைச்சுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் மிக்ஸ் பண்ணாரு. சமையல் ஒரு கலை. ரசிச்சு ருசிச்சு செய்யணும். ஓகே, முடிஞ்சிச்சு அந்த இது. இப்ப உருளைக்கிழங்கு வேக வச்சு துருவினா உருளைக்கிழங்கு வேக வச்சு துருவி போட்டு 2 போட்டிருக்கேன். உருளைக்கிழங்கு 2 உருளைக்கிழங்கு. அடுத்தது கொத்தமல்லி, சீரகம். இது பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சிருக்கேன். ஆமா. ஓகே. அடுத்தது இது இஞ்சி துருவி வச்சிருக்கிறது. ஓகே, அதையும் போட்டுறணும். ஆமா. தேவையான அளவு உப்பு. ஸோ ஃபைனலி தேவையான அளவு உப்பு. எலுமிச்சை சாறு இருக்கு, அரை எலுமிச்சை சாறு. எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வடை செஞ்சு காட்டி அதுக்கப்புறம் எண்ணெயில போட்டு ஃப்ரை பண்ண வேண்டியது. அவ்வளவுதானா? ஈஸியான சமையல். நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டியா? இத பாருப்பா. ஓகே, ஸோ இதான் நீ அந்த மிக்ஸ் பண்ண ஐட்டத்தை வடை ஷேப்ல தட்டி வச்சிட்ட. இங்கெல்லாம் கேப் இருக்க கூடாது, ஏன்னா ஆயில் உள்ள எல்லாம் போயிடும். ஓகே. ஓகே, ஸோ சாபுதானா வடை ரெடி. இப்போ எண்ணெயில போட்டு ஃப்ரை பண்ண வேண்டியதுதான். ஓகேம்மா, டன். நம்ம வடை ரெடி பண்ணி வச்சிட்டியா? ரெடி பண்ணிட்டேன்ப்பா. இத பாருப்பா, ரவுண்ட் ஷேப்பா பண்ணி வச்சிருக்கேன். செம்ம சூப்பரா இருக்குமா. 1 2 3 4 5 6 7 8 9 கரெக்டா 9 வடைஸ் இருக்கா? இது என் மாமா பொண்ணு தங்கச்சி. அவ சொன்னா, அக்கா நீ செய்க்கான்னு. அவ பேர் ஹசீனா. அவ நீ செஞ்சு போடுக்கான்னு, அதனால செஞ்சு போடுறேன். சூப்பர் சூப்பர். டியர் வியூவர்ஸ், இதே மாதிரி நீங்களும் உங்களுக்கு எந்த டிஷ் பிடிக்குமோ அதை கமெண்ட் செக்ஷன்ல போட்டீங்கன்னா எங்க அம்மா செஞ்சு காட்டுவாங்க. இப்போ நெக்ஸ்ட் என்னம்மா, இதை எண்ணெயில போட்டு ஃப்ரை பண்ணி சாப்பிட வேண்டியதுதான். இதுக்கு கிரீன் சட்னி வச்சிருக்கேன். நானும் சமையல்ல எக்ஸ்பர்ட் ஆயிட்டேனா? ஆமா, என் கூடயே இருக்கல்ல. ஓகேம்மா, சரிம்மா. இது எப்படி ஃப்ரை பண்ணணும்னு சொல்லி காட்டு. வாப்பா. நம்ம எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சா? பாப்பா, நல்லா எண்ணெய் சூடாயிடுச்சுப்பா. ஓகே, இப்போ நீ அதை ரெடி பண்ணிருக்கதை எடுத்துட்டு எண்ணெயில போடணும். கரெக்டா? வாவுமா, பாக்குறதுக்கே செம்மையா இருக்கு. சோ இது எப்படிமா நார்மல் வடை சமைக்கிறதுக்கும் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? கொஞ்சம் டைம் எடுக்கும்பா அது. ஓகே, நார்மல் வடைனா சீக்கிரமா ரெட் கலரா ஆயிடும். கரெக்டா? சோ இத கொஞ்சம் டைம் கொடுக்கணும். லோ ஃப்ளேம்ல வச்சு செய்யணும். சரிம்மா, நீ இத ரெடி பண்ணிட்டு கூப்பிடுறியா? சரிப்பா. நம்ம ரெடி ஆயிடுச்சா? இத பாருப்பா, சூப்பரா ஃப்ரை ஆயிடுச்சுல? ஃப்ரை ஆயிடுச்சு. சோ இந்த கலர்ல வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்து. ஆமா, மெதுவா இது பண்ணணும், அவசரப்படக்கூடாது. வடை ஏமா உடையாம வந்திருக்கு? அவ்வளவுக்கு கிரைண்ட். அது என்னென்ன போடணுமா ஐட்டம்ஸ்லாம் கரெக்டா போடணும்ப்பா. அதனால உடையாம வந்து. ஜவ்வரிசி தண்ணி இல்லாம பாத்துக்கணும். ஓகே. வியூவர்ஸ், பாத்தீங்களா நம்ம அம்மா எவ்வளவு கியூட்டா ஜவ்வரிசி வடை எப்படி செய்யணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்களும் உங்க வீட்டுல இதை ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்க. மேலும் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறோம். Until then, take care, stay safe and love you all.